जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। सदेव देवो भगवान् प्रतीक्षतां कलेबरं यावदितं हिनोम्यहं। प्रसन्नः सारुणलोचलोल्लसत् मुखाम्बुजोध्यानपथश्चतुर्भुजः। उत्तम धर्मिष्ठराன யோகீஸ்வரரான பரமபக்தரான பீஷ்மாச்சாரியாளுக்கு பகவான் கடைசி காலத்தில் காட்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட பஞ்சபாண்டவர்கள் அழைத்து கொண்டு குருக்ஷேத்திரம் வந்தான் பகவான். பஞ்சபாண்டவர்கள் பகவான்கிட்ட பல தர்மங்களை கேட்டதுக்கு பீஷ்மாச்சாரியால் மூலமாக பகவான் சொல்கிறார். பீஷ்மாச்சாரியால் சகல தர்மங்களையும் சொன்னார் பஞ்சபாண்டவர்களுக்கு. ஸ்ருத்வா தர்மான் அசேஷான் பாவனானி ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷதா. சகல தர்மங்களையும் கேட்டார். பாவனானி ச சர்வசா பிராயஷ்சித்தங்கள். தர்மங்கிறது வேறு, நாம் எப்படி இருக்கணும்னு சுபாவம் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தர்மம் அப்படின்னு பேர், தர்மசாஸ்திரம்னு பேர். அதிலேருந்து நாம் நழுவினோம்னா, அதன்படி நாம் நடக்கலைன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு பிராயஷ்சித்த காண்டங்கள்னு பேர். அது பாவனானிச்ச சர்வசா அதெல்லாமும் சொல்லிட்டார். திரும்பவும் கேட்குறார். யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. திரும்ப கேட்குறார். எல்லாம் கரெக்டு. இதில் ரெண்டு பிரச்சனை என்னென்னா, தர்மங்களும் சரி பிராயஷ்சித்தங்களும் சரி, தர்மங்களை செய்யாமல் விடுறதே செய்ய முடியலங்கிறதுனால தான். இப்போ பிராயஷ்சித்தங்களை எடுத்து பார்த்தோம்னா அதை விட பெருசாக இருக்குது. ஒரு பூனையை கொண்டா 3 நாள் பண்ணி கிடக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது.
பூனையோடு சேர்ந்து நாமும் கிளம்ப வேண்டிதான் 3 நாள் பண்ணி கிடந்தா. அப்போ பிராயஷ்சித்தங்கள் அப்படிங்கிறதும் கடுமையாக இருக்குது. தர்மங்களும் செயல்முறைக்கு கடுமையாக இருக்குது, பிராயஷ்சித்தங்களும் கடுமையாக இருக்குது. அதனால தான் யுதிஷ்டிர சாந்தனவும் புனரேவ அபியபாஷதா திரும்ப கேட்குறார். கோதர்ம சர்வதர்மானாம் பவதः பரமோமதः கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்மசம்சார பந்தனாத். எல்லா தர்மங்களுக்குள்ள உயர்ந்த தர்மமாக எந்த தர்மம் இருக்குது? எதை ஜபம் பண்ணினா எல்லா உயிரினங்களும் ஜனன மரண துன்பத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார் அப்படின்னு பாரதம் சொல்கிறது. அதே பாரதத்திலேயே யுதிஷ்டிரரை பார்த்து, யுதிஷ்டிரரை தர்மபுத்திரரை பார்த்து கேட்குறார், இப்போ நீங்கள் சொன்ன தர்மங்கள் எல்லாம் தலையான தர்மமாக ஒரு 4 விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் போது யுதிஷ்டிரருக்கு பீஷ்மாச்சாரியால் சொன்ன விஷயம், யுதிஷ்டிரா மந்திரங்கள் அப்படின்னு எடுத்துனுட்டேன்னா காயத்ரிக்கு மேலே மந்திரம் கிடையாது. நகாயத்ரியா பரோ மந்திரா. நீ எத்தனை மந்திரங்களை ஜெபம் பண்ணினாலும் காயத்ரிக்குள்ளே தான் எல்லாம். இந்த காயத்ரிங்கிற அந்த மந்திரத்துக்குள்ளே தான் மற்ற மந்திரங்கள்லாம் அடக்கம். அதனால் காயத்ரிக்கு மேலே உயர்ந்த மந்திரம் கிடையாது. காயத்ரி அப்படின்னாலே ரொம்ப பேருக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி தியபிதீயத்தே. யார் அதை சொல்லுகிறார்களோ அவர்களை ரட்சிக்கக்கூடிய மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேர். அப்போ ஒரு மந்திரத்துக்கு அந்த பெயர் இல்லை, பல மந்திரத்துக்கு அந்த பெயர் இருக்கு. இப்போ பொதுவாக நாம் காயத்ரி அப்படின்னு சொல்கிறது சாவித்திரியை சொல்கிறோம், அதுக்கு சாவித்திரின்னு பெயர். சூரியனை பிரதிபாத்தியமாக கொண்ட மந்திரம் அது, பிரதிபாதனம் பண்ணுற மந்திரம் அது. சூரிய காயத்ரியே இருக்குது, ஈஸ்வர காயத்ரி இருக்குது. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படின்னா ஈஸ்வர காயத்ரி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இது என்ன கணபதிக்கு உள்ளது. தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத் அப்படின்னா இது முருகனுக்குள்ள காயத்ரி. காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமகின்னா துர்கைக்கு உள்ளது. மகாதேவியை வித்மஹே விஷ்ணுபத்னி தீமகின்னா மகாலட்சுமிக்கு உடையது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமகின்னா மகாவிஷ்ணுவுக்கு உடையது. இதுக்கெல்லாம் மந்திர காயத்ரின்னு பேர். வேதங்கள்லையே இவைகள்லாம் வந்திருக்கும். வேதங்களில் வராத பின்னாடி தந்திர காயத்ரின்னு புராணங்களில் சொல்லப்பட்டது. புதிய மாதிரி சொல்லணும்னா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் அப்படிங்கிறது நாமளாக செஞ்சது, வேதத்தில் அது சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் தாசரதாய வித்மஹே சீதாவல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாதுங்கிறது உள்பட நாம் செஞ்சது தான். அது தந்திர காயத்ரி, அது மந்திர காயத்ரி கிடையாது. மந்திர காயத்ரி அப்படிங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கணும், அதுக்கு தான் மந்திர காயத்ரின்னு பேர். அதுலேயும் சூரியனை குறிக்கக்கூடியதான அந்த காயத்ரி இருக்குது, அதுக்கு மேலே மந்திரமே கிடையாது. தெய்வங்களில் அம்மாவுக்கு மேலே தெய்வமே கிடையாது. நமாதுர் தெய்வத்தம் பரம். உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் பிரதம தெய்வம், முதல் தெய்வம் எது அப்படின்னு சொன்னால் அம்மா தான். அது மாதிரி தானங்கள் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா வஸ்திரதானம், பூதானம், கோதானம், சொர்ணதானம் இதெல்லாம் சொல்கிறமோனோ. இதில் எது உயர்ந்த தானம்னால் நான்னோதக சமம் தானம். தானங்களில் தீர்த்த தானம், அன்னதானம், ஜலதானம், அன்னதானம், இதுக்கு மேலே தானமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த தானம் சொல்கிறதே சொன்னேன், நாம் யாருக்கு கொடுக்குறோங்கிறது இருக்குது. அவன் பாத்திரமாக தகுதி உள்ளவாளாக இருக்கணும், வேதாத்தியனம் பண்ணினவாளாக இருக்கணும், ஆச்சாரம் உள்ளவர்களாக இருக்கணும், தபஸ்விகளாக இருக்கணும். நாம் கொடுத்தா அந்த பலன் நமக்கு திருப்பி கொடுக்குற சக்தி உள்ளவாளாக இருக்கணும். ஒன்றும் இல்லாத அன்ஃபிட்டுக்கிட்ட வெத்து பாத்திரம்னு சொல்லுவாள். டேங்க் முழுக்க ஜலம் இருந்தால் தான் பைப்பை திறந்தா வரும். அது மாதிரி இல்லாதவர்கள்ட்ட கொண்டு கொடுத்தோம்னா, தபஸே இல்லாதவர்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு தானம் பண்ணின பலன் கிடைக்காது.
ரெண்டாவது நாம் கொடுத்ததை அவள் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டான்னாலும் அந்த பாவம் நமக்கு உண்டு. ஒரு சின்ன இந்த இந்த இதுக்கு ஒரு கதை சொல்கிறார் பீஷ்மாச்சாரியால். சாந்தி பருவத்திலேயே ஒரு ஏழை பிச்சை கேட்குறான். ஒரு வேதம் படித்தவர் வீட்டு வாசலில் அவர் பூஜை பண்ணின்னு இருக்கார். வாசலில் பிச்சைக்காரன் பிச்சை கேட்டானேங்கிறதுக்காக அவனுக்கு பிச்சை போட்டுவிட்டார். அவன் உண்மையாக பசித்து பிச்சை கேட்கல, அவன் ஒரு மீனவன். இந்த அரிசியை கொண்டு போய், இவர் போட்ட பிச்சையான அரிசியை கொண்டு போய் விற்று தூண்டில் முள் வாங்கினான். அந்த மீன் பிடிக்கிறதுக்குள்ள சாதனம் அதை வாங்கி மீன் பிடிச்சான். நிறையா மீன் கிடச்சிது. அந்த லாபத்தை வச்சுருந்து வலை வாங்கினான், நெட்டு வாங்கினான். அதில் வந்த லாபத்தை வச்சுட்டு கொஞ்ச நாளில் ஒரு சின்ன கட்டுமரம் வாங்கினான். அப்புறம் ஒரு பெரிய போட்டு வாங்கினான். இப்படி கொஞ்ச நாளாக அவனுக்கு அந்த வியாபாரமானது மேலே 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 இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் கண்டெய்னரில் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவனுடைய வியாபாரம் பெருசாக போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து இந்த அரிசி போட்ட பிராமணர் இருக்கார் பாருங்க, பிச்சை போட்ட பிராமணர். அவர் சதாச்சாரத்தோடு உடையவர். நித்தியப்படி பிராதஸ்தானம், சந்தியாவந்தனம், பூஜை, ஜபம், பாராயணம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர். ஒரு நாளைக்கு அவர் காலமாகி யமலோகத்தில் போய் நிற்கிறார். சித்திரகுப்தன் இவருடைய கணக்கை வாசிக்கிறார். சித்திரகுப்தன் அப்படின்னாலே குப்தம்னா ரகசியமான, சித்திரம்னா படம்னு அர்த்தம். நாம் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் இப்போ வீடியோ எடுக்கிற பற்றியில் நம்ம என்றைக்கோ செஞ்சதெல்லாம் இன்றைக்கி வீடியோவாக பார்க்குறோம். ஒரு டெக்னாலஜிலேயே இது இருக்குது. இது சாஸ்திரத்தில் இருக்குது, ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது. நான் எழுந்து வாசலில் போய் கதவை திறக்கணும்னு நான் உட்காந்துட்டே நினச்சேன்னா, நான் கதவை திறக்கணும்னு நினச்ச உடனேவே என்னோடய சக்தி ஒன்று கதவுக்கிட்ட பேர்றதுன்னு இருக்குது. அதை நிரூபிக்கிறா சயின்ஸில். இங்கே நான் உட்காண்டிருக்கேன், என்னோடய வேவ்ஸ் கதவுக்கிட்ட போகிறது அப்படிங்கிறத அது ஒரு குப்தமான படம். அது மாதிரி நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் காப்பி எடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து ரீடிங் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவருக்கு தான் சித்திரகுப்தர்னு பெயர். சித்திரம்னா படம், குப்தம்னா ரகசியமான படங்களை எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு கணக்கரவர். அது மாதிரி கணக்கெடுத்து சொல்லும்போது இந்த பிராமணர் காலத்தால் எழுந்துட்டார். நித்தியப்படி பிராதஸ்நானம் பண்ணுவர், சந்தியாவந்தனம் பண்ணுவர், உபாசனம் பண்ணுவர், அக்னிஹோத்திரம் பண்ணுவர், பிரம்மயஜம் பண்ணுவர், சிவபூஜை பண்ணுவர். இப்படி வரிசையாக சொல்லிட்டே லாரியாக மீன் வியாபாரம் பண்ணினவர் அப்படின்னா. உடனே அதுக்கு இந்த பிராமணர் சொன்னார், சிவசிவான்னார், நான் பூஜை பண்ணி ஜபம் பண்ணி வேதம் சொல்கிற ஒரு பிராமணன். நான் பண்ணாததை பண்ணினேன்னு எழுதியிருக்கி, இந்த பொய் கணக்கு இந்த ஊருக்கு கொடுத்தான்னார். உடனே யமதர்மராஜா கேட்டால், நீ பாரு இவர் என்ன சொல்கிறார், இவர் நான் பண்ணலைங்கிறார், எனக்கு அது சம்மந்தமே இல்லைங்கிறார், நீ அவர் லாரியாக மீன் வியாபாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிற, என்னன்னு பாரு அப்படின்ன உடனே அவன் எடுத்து பார்த்துட்டு சொன்னான், ஒரு செம்படவன் பிச்சை கேட்டான், அவனுக்கு இவர் தான் அரிசி போட்டார், அவன் அதை கேபிட்டலாக வச்சுருந்து பெருசாக மீன் வியாபாரம் பண்ணுறான், அந்த லாபங்கள்லாம் இவர் கணக்கில் தான் அப்படின்னு. புரியலையேன்னா, இப்போ போய் 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கி அது 10,000 ரூபாய்க்கு விற்றுதுன்னா அப்போ மட்டும் சந்தோஷப்படுறோமோன்னு நாம் அந்த கம்பெனி பண்ணின வியாபாரத்தில் வர லாபத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இது புண்ணியத்தில் மட்டும் இல்லை, பாவத்துலேயும் உண்டு. நாம் ஒருத்தருக்கு உபகாரம்னு நினச்சின்னு பண்ணி அவள் அதை பாவம் பண்ணினான்னா அந்த பாவத்துலேயும் நமக்கு பங்கு உண்டு. அதனால் நாம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாள் அவ்வ. ஒரு தான தர்மம் சில பேர் சொல்லுவாள், அதனால தான் நான் ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்படின்னு. அப்படியும் இருக்கக்கூடாது, பண்ணாமல் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சாதாரண ஒரு சாமான் வாங்குறதா இருந்தால் கூட 4 கடை விசாரித்து நல்ல சாமானாக பார்த்து வாங்குறவான்னு சில பேர் உண்டு. அது மாதிரி நல்ல கெட்டிக்காரத்தனம் வேணும் வாழ்க்கையில். அப்போ தான் வாழ்க்கை நடத்த முடியும். அது தர்மம் செய்கிறதுலேயும் வேணும். அது இவா சரியாக பண்ணுறாளா அந்த தர்மம் இப்போ ஒருத்தர் பசிக்கிறதுன்னு சொன்னான்னா 4 நாள் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார், பசி தாங்கலை சார், பணம் கொடுங்க சார்மா. 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா பத்தாதும்மா, 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா பத்தாதும்மா, நான் பணம் கொடுக்கல, இங்கே வா உனக்கு நான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுங்க. உண்மையாக பசி இருந்தால் ஒத்துப்பான். இல்லைன்னா எனக்கு பணம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம்,
காசு தான் வேணும்மா. அப்போ அவன் பொய் சொல்கிறான்னு தெரியறதோன்னும். இது மாதிரி பொய் சொல்கிறாங்கிறதவே அவனுக்கு 5 பைசா கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் பசித்து அவன் கேட்கல. ஏதோ 10 பேரில் 2 பேர் தான் இது மாதிரி பொய் சொல்கிறவனாக இருப்பான். பெரும்பாலானவா பசி எடுத்து கேட்குறவாளாவே இருக்கலாம். அதுக்காக நம்ம போடாமையே இருக்கக்கூடாது. அதிலெல்லாம் ஒரு ஜாக்கிரதை உணர்வு வேணும். இத்தனையும் எதுக்கு சொல்கிறேன்னா, மற்ற தானங்கள் பண்ணும்போது சாப்பாடாக கொடுக்கறதே அந்த பயம் வேண்டாம். யாருக்கு கொடுத்தாலும் சாப்பாடாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. தீர்த்தமாக கொடுத்தோம்னா அதுக்கு பாத்திரம் கணக்கே கிடையாது. அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம் அப்படின்னு யார் தகுதி உள்ளவன், வேதம் படித்தவனா, சந்தியாதனம் பண்ணுறவனா, ஆச்சாரத்தோடு உள்ளவனா, நியமத்தோடு உள்ளவனா, புண்ணியம் பண்ணினவனா, இந்த கணக்கெல்லாமே கிடையாது. யாருக்கு பசி இருக்கோ அவன் தான் பாத்திரம். நானோதக சமம் தானம். அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மேலே புண்ணியமே கிடையாது. தீர்த்த தானத்துக்கு மேலே புண்ணியமே கிடையாது, தானமே கிடையாது. நத்வாதஸ்யா பரம் விரதம். நம்ம விரதம் இருக்கமே சரீரத்தை சுத்தி பண்ணுறதுக்கு தான் விரதம்னு பேர். உபவாசம்னு சொல்கிறது பட்னி கிடக்கிறதெல்லாம் ஃபாஸ்டிங்னு சொல்லுவா பாருங்க. அது எதற்கு அப்படின்னா தபோ நானசனாத் பரம், சரீரத்தை சுத்தி பண்ணும். அது என்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் மாத்திரை மந்திரையெல்லாம் மருந்தெல்லாம் போட்டுக்காமலேயே பட்னி கிடந்தாலே அதை சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா பட்னி கிடக்கிறதே வீக்காக உள்ள செல்லெல்லாம் அழிக்கப்பட்டுடும். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கு ஒரு நாளை குறிக்கிறது. இந்த சைக்கிளில் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பக்ஷம் 15 நாளில் 11ஆவது நாள் அதுக்கு எடுக்கிறது. அது அமாவாசையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, பௌர்ணமாசையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி. சில பேர் அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கிற ஏகாதசி தான், சுக்லபக்ஷ ஏகாதசி தான் விரதம். ஏன்னா விரதங்கள்லாம் சுக்லபக்ஷத்துக்கு தான் எடுத்துருக்கு. அதனால் சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி கணக்கு கிடையாது. கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியும் விரதத்துக்கு உண்டு. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு மேலே விரதமே கிடையாது. நத்வாதசியா பரம் விரதம். இங்கே துவாதசின்னு சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் விசேஷம் இருக்கிறதுனால அது தசமி அன்னைக்கு அதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். தசமி அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ராத்திரி உபவாசம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்கணும். பஜனை பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சாலக்கிராம ஆராதனம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா, ஏகாதசி அன்னைக்கு சில சம்பிரதாயத்தில் மாத்வாலியும் அந்த சம்பிரதாயம் உண்டு. ஏகாதசி அன்னைக்கு சுவாமியே பூட்டி வச்சுருவா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சரியில்லை. நம்ம சாஸ்திரம் ஏதோ பழக்கத்தில் அப்படி பண்ணுறா, அப்படிலாம் அந்த கணக்கே கிடையாது. நாம் என்ன பண்ணாலும் சுவாமியை பூஜை நிறுத்தவே கூடாது. அது நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ யாகங்கள்லாம் பண்ணும்போது இந்த ஏகாதசி எல்லாமே கிடையாது, அந்த நியமங்கள் எல்லாமே கிடையாது. யாகம் பண்ணின தீட்சிதாளுக்கு, பூர்ண சுமங்கலிகளுக்கு, வேதாத்தியனம் பிரம்மச்சாரிகளுக்கு இந்த நியமங்கள்லாம் கிடையாதுன்னே சாஸ்திரம் சொல்கிறது. அவர்களுக்கெல்லாம் சில காரண காரியத்தினால அந்த நியமம் கிடையாது. அந்த தர்மங்களை செய்யறதுனால, அதுவும் சுவாசினிகள் சுமங்கலிகள் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்னியாக கிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சுத்த நிர்ஜல உபவாசம்னு சொல்லுவாள். ஜலங்கூட குடிக்காமல் இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தீர்த்தம் சாப்பிடணும், ஒரு பழம் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியமம். அது மாதிரி இருக்கிற அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 4 விஷயம் சொல்கிறார். அன்னதானம் தீர்த்த தானத்துக்கு மேலே உயர்ந்த தானம் கிடையாது, ஏகாதசிக்கு மேலே உயர்ந்த விரதம் கிடையாது, காயத்ரிக்கு மேலே மந்திரம் கிடையாது, அம்மாவுக்கு மேலே மருந்து கிடையாது, இது தெய்வம் கிடையாது. நானோதக சமம் தானம் நத்வாதஸ்யா பரம் விரதம் நகாயத்ரியா பரோ மந்திர நமாதுர்தெய்வத்தம் பரம் இத்தியாதி தர்மங்கள்லாம் சொல்லி நிறையா அன்னதானம் பண்ணி பிராமணர்களெல்லாம் ஆராதி வேதம் படித்தவாளை போஷி. ரொம்ப முக்கியமான தர்மம் யுதிஷ்டிரா. வேதோக்கிலோ தர்ம மூலம். இத்தனை தர்மங்கள் நான் சொன்னேனே, இத்தனை தர்மத்துக்கு மூலமான தர்மம் இதுன்னா வேதம்தான். அந்த வேதம் ரட்சிக்கப்பட்டாதான் எல்லா தர்மமுமே உலகத்தில் நிலை பெற்று இருக்கும். அதனால் அந்த வேதாத்தியனம் பண்ணினவர்களை ரட்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல விஸ்தாரமாக உள்ளது. சாந்தி பர்வம், அனுசாசன பர்வம்னு மகாபாரதத்தில். இது பகவானுடைய யோக சக்தியினால், தீக்ஷணத்தினால, அப்படி பார்த்த மாத்திரத்தினால 16 வயசு யுவா மாதிரி உட்கார்ந்து எல்லா தர்மங்களையும் சொன்னார். அந்திம காலம் அப்படிங்கிறது நெருங்கிறதுன்னு தெரியறது அவருக்கு. அதனால்
வேறு ஏதாவது ஆசைகள் உண்டா அப்படின்னு கேட்குறார்கள். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க நாங்கள் செய்யறதுக்கு அப்படின்னு. அதுக்கு உங்கள் அம்மாவை கை விட்டுவிடாதேன்னு. இந்த குந்தி இருக்கா பாரு, அவளை கையை விட்டுவிடாதே. ஏன் அப்படின்னு சொன்னால், இவ மாதிரி உலகத்தில் கஷ்டப்பட்டவாளே கிடையாது. சம்ஸ்திதே தீரதே பாண்டவ் பிருதா பால பிரஜாவதூ யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷானி பிராப்தா தோ கவதி முஹு. இவ என்ன கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். பாண்டு இறந்து 5 குழந்தைகளை ஒரே சமயத்தில் வளர்க்கறதுக்கு அவள் என்ன பாடுபட்டிருப்பா. அதை கொண்டு வந்து வாசலில் பீஷ்மாச்சாரியால்கிட்ட விட்டுட்டு இவ காரியத்தை பார்ப்பலாம். எல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். இந்த பின்னாடி பீஷ்ம ஸ்தவராஜத்திலே வரும். எல்லா குழந்தைகளும் உட்காண்டிருக்க பஞ்சபாண்டவாளியும் பக்கத்தில் உட்காத்தி வச்சுருந்து பீஷ்மர் அர்ஜுனனை மட்டும் கையில் வச்சுருந்து இப்படி தடவி கொடுப்பறான். 2 கையையும் தடவி கொடுத்தா, அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டார். 3-4 வயசுக்குள்ளே அப்பா இறந்து போயிட்டார். அம்மா தான் பிரியங்கா, உறவுக்காரெல்லாம் கூட இருந்தாலும் பிரியங்காமிக்கிறதுங்கிறது ஒன்று அம்மா காமிக்கிறா, தாத்தாவான பீஷ்மர் காமிக்கிறார். வேறு காமிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கிறதே இந்த குழந்தைகள் சுற்றி வந்துட்டே இருக்கிறதே ஒரு நாளைக்கு இப்படி கையை தடவி கொஞ்சிட்டே இருக்கிறதே இப்படி நிமிர்ந்து பார்த்து பீஷ்மாச்சாரியால் பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனன் சொன்னான் அப்பா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே பீஷ்மாச்சாரியாளுக்கு அழுக வந்துடுது. அவனை தட்டி கொடுத்துண்டு தாத்தே தியவோச்சம் பால்யோகம், குழந்தை நான் உன் அப்பா இல்லைடா, இந்த அப்பான்னு நீ கூப்பிட்ற இந்த சப்தத்தை கேட்குறதுக்கு புண்ணியம் பண்ணாதவனா போயிட்டானே பாண்டு, நான் உங்கள் அப்பாவுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவாரான். இப்படி குந்தி தான் பெரிய கஷ்டப்பட்டிருக்கா, பீஷ்மர் கூட இருந்திருக்கார், விதுரர் ஒத்தாசை பண்ணியிருக்கார். இந்த குந்தி பட்ட கஷ்டங்கள்லாம் இவர் பார்த்ததுனால உங்கள் அம்மாவை கை விட்டு விடாதீங்கோ, உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது நாங்கள் செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா. ஏன் அப்படின்னா இது நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு வயசானவா நல்ல நினைவோடு காலமானான்னா அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு டிவியை போட்டுன்னு சேர்ந்து ஹோன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி டிவியில் அழுவும், 2 பேரும் சேர்ந்து அழுதுன்னு பார்க்கறது இல்லை வாழ்க்கை. அவள்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம அதில் என்னென்ன பழக்கம், என்னென்ன தர்மங்கள், என்ன சம்ஸ்காரங்கள், என்ன பூஜைகள் அப்படிங்கிறதெல்லாம் அவள்கிட்ட பேச்சு கொடுத்து நியாயப்படுத்தி அவளுக்கும் நினைவு இருந்ததுன்னா அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். 2வது, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கணும். இது கேட்க வேண்டிய விஷயம். உங்கள் மனசில் ஏதாவது ஆசை இருக்கா, நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு. ஏதாவது ஆசைகள் இருந்ததுன்னா அதை நிறைவேற்றி வைப்பா. எங்கள் தாத்தா முத்தண்ணா அப்படின்னு ஒருத்தர், அவருடைய தம்பி சின்ன முத்தண்ணா அப்படின்னு பெயர். முதல்ல சின்ன முத்தண்ணா தான் காலமாறார், அப்புறம் தான் முத்தண்ணா காலமாறார். சின்ன முத்தண்ணா காலமாக்கிறதே இப்படி தலைமாட்டில் தலைப்பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தம்பி தலையை தடவி கொடுத்து உனக்கு ஏதாவது குறை இருக்கோ மனசில் அப்படின்னு கேட்டார் எங்கள் தாத்தா. இருக்குன்னார் அவர். என்ன குறை? பாரத தேசத்தில் ஒரு சனாதன தர்மத்தில் பிறந்து 2 ஒருத்தன் வாழ்க்கையில் தரிசனம் பண்ணலைன்னா அவன் ஹிந்து இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம், காசி கங்கை ஸ்நானம். 2வது சேத்து ஸ்நானம், ராமேஸ்வரத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். இது 2ம் ரொம்ப பவித்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சின்ன முத்தண்ணாங்கிறவர் காசிக்கு போய்ட்டு வந்துட்டார். அவரால் சேத்துக்கு போக முடியல, ஏதோ குடும்ப சூழ்நிலைகள் 2-3 தடவை ஏற்பாடு பண்ணி ராமேஸ்வரம் போக முடியாமல் போயிடுத்து போல் இருக்க வாழ்க்கையில். அது ஒரு குறையாக இருக்குது. ராமேஸ்வரம் பார்க்காம நான் போகிறேனே, சேது ஸ்நானம் பண்ணாமல் என் உயிரை விடுறேனே அப்படிங்கிறது எனக்கு ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தா முத்தண்ணா சொன்னாராம், இவர் 2 தடவை போயிட்டு வந்திருக்கார் சேத்துக்கு, அதனால் நான் 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன்னு அதில் 1 தடவை போன ஸ்நான புண்ணியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னார். நான் தன்யனானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினார், உயிரை விட்டார்னு இருக்குது. இதுக்கு என்ன பத்திரமா ரிஜிஸ்ட்ரேஷனா? இது மாதிரி சில குறைகள் இருக்குது. சில பேர் பெரிய லெவலில் பேசுவா, சில பேரை பார்த்தேன்னா எனக்கு அல்வா சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குங்க. உடனே அல்வாவுக்குண்டி இந்த ஊரில் ஒரு பாட்டி இருந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு போய் நானும் எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம், உயிரை வர்றதுக்கு முன்னாடி அல்வா சாப்பிட்ணும்னா
நாளை காலத்தால் வந்து பார்க்குறோம் பாட்டி, இன்னும் நாளைக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் திரும்பி வரத்தே நான் இருக்க மாட்டேன் தீட்சிதரே, அதனால் நான் இப்பயே சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு ராத்திரியே போயிட்டா பாட்டி. மறுநாளைக்கு குளித்தலை போய்ட்டு வரோம், பாட்டி உயிரோடு இல்லை. அந்த பாட்டியோட ஆசை என்னென்னா அல்வா சாப்பிட்ணுங்கிறது. இது மாதிரி இது ஜீவன் தானே, இப்படியெல்லாம் ஆசை இருக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடச்சிருக்காது. இன்றைக்கி எல்லாம் கடைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கிறது, நினச்சதை சாப்பிட்றோம். அப்படிலாம் கிடையாது அந்த காலம். ஏதாவது பண்டிகை கார்த்திகை இது என்ன தான் பண்ணுவா, எல்லாம் பண்ணும், எல்லாருக்கும் பண்ண தெரியும்னு சொல்ல முடியாது. கிடைக்காத பதார்த்தமாக இருக்கும். அதனால் துணியிலெல்லாம் கூட சாப்பிட்டு கல்யாணத்தில் ஏதாவது விசேஷமாக பணக்காராத்து கல்யாணத்தில் போட்டிருந்தா அதை துணியில் மடித்து கொண்டு வந்த வாழலாம் நான் பார்த்துருக்கேன். கொண்டு வந்து ஆற்றுல பக்ஷணமாக எல்லாருக்கும் கொடுப்பான்னு. ஏன்னா அது பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஆசைகள் படுவா சில பேர். தர்மத்தை சொல்லுவாள், நம்ம குடும்பத்தில் இது ஒரு தர்மம் அப்படின்னு ஒரு சரித்திரம் உண்டு. அதுக்கு ஒரு ஏழை ஒருத்தன் காலமாரத்தை நல்ல பணக்காரன் காலமாரத்தை அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு நான் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லும், நான் அதுபடி வாழணும், ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு போனா அதுக்கு அவன் சொன்னான் பசுவுக்கும் பாப்பானுக்கு இடம் கொடுக்காதேன்னா. சொல்லிட்டு செத்து போயிட்டான் அப்பா. பசுவுக்கும் பாப்பானுக்கும் இடம் கொடுக்காதே அப்படின்னு உடனே இடம் கொடுக்காதேன்னு. ஓ அப்படியான்னா இவன் என்ன பண்ணான், நல்ல கம்பை ஒன்று எடுத்துட்டான். எங்கே பசுவை பார்த்தாலும் பாப்பானை பார்த்தாலும் வச்சு விளாசறது. இவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிடுத்து வாழ்க்கையே. ஒரு யோகீஸ்வரர் சித்த புருஷன் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி எங்கள் அப்பா சொன்னதை தான் செஞ்சேன், ஆனால் நான் வீணாக போயிட்டேன். என்ன செஞ்சேன்னார், பசுவுக்கும் பாப்பானுக்கு இடம் கொடுக்காதேன்னு சொன்னார்னா. முட்டாப்பை நீ என்ன பண்ணினேன்னார், கம்பை எடுத்து நான் அடித்தேன், நான் முட்டாப்பை இல்லைன்னா. இடம் கொடுக்காதேன்னா அப்படி நாம் நடந்து போகிற சமயத்தில் எதிர்த்தாப்பில் பசுமாடு வர்றது, பிராமணன் வரான்னா இந்த பக்கத்தை அவனுக்கு கொடுக்காதேன்னு அர்த்தம். அப்படின்னா இப்படி அவளை போகக்கூடாது, இப்படி பிரதட்சிணம் பண்ணணும்னு அர்த்தம். பிரதட்சிணமாக அவள்கிட்ட போகணும்னு சொன்னதை இப்படி தப்பாக வாங்கிட்டு தர்மத்தை இப்படின்னு மனசில் தப்பாக வாங்கிக்கிறது உண்டு. அந்த தர்மங்களை எங்கிட்ட நம்ம எங்களோட பக்தர் ஒருத்தர் இருக்கார், ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்லுவேன், துரையரசன்னு பேர். எங்கள் அப்பா சாகர சமயத்தில் சொன்னார் சாமி, பால் கொடுக்குற மாட்டையும் பிராமணனையும் கை தொட்டு அடிச்சுடாதேன்னு சொன்னார். என் வாழ்நாள் முழுக்க நான் அந்த தர்மத்தில் நிற்கிறேன் சாமி அப்படிங்கிறவர். இது மாதிரிலாம் ஒரு தர்மத்தை சொல்லிட்டு போன மதம் இது. இந்த தேசம் இருக்கே அது மாதிரி ஒரு தர்மங்களை உபதேசம் பண்ண தேசம். அது மாதிரி தர்மங்களை உபதேசம் பண்ணின பீஷ்மர். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னா இருக்குன்னா, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் உங்களால் பண்ண முடியாது. அதை பின்ன சதேவதேவா இதோ நிற்கிறானே பகவான், அவனால் தான் பண்ண முடியும்னா. உடனே பகவான் கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டார். பிரதீக்ஷதாம் கலேபரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னா சாருணலோச்சலோல்லசத் முகாம்புஜோ தியானபதஸ்சதுர்புஜா. இந்த உடம்பை நான் இப்போ விட போகிறேன், எனக்கு முன்னாடி நீ சிரிச்சுன்னு நிற்கணும். கம்சனுக்கு தரிசனம் கொடுத்தா மாதிரி பயமூர்த்தி தரிசனம் கொடுக்கக்கூடாது, பயமாக தரிசனம் கொடுக்கக்கூடாது. பிரசன்னமான முகத்தோட அதராஹிதாருவம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீலசிலாவிபங்கநீலாஹ பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. தேசிகர் பிரார்த்திக்கிறார், எல்லாரும் பிரார்த்திக்கிறார். விஷயம் இது அந்திம காலம் அப்படிங்கிறது நம்ம கையில் உள்ள விஷயம் இல்லை. அந்த சமயம் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. பிரபோ எனக்கு நீ தரிசனம் கொடுக்கணும், உன் நினைவை எனக்கு கொடுக்கணும், உன் நாமா என் வாக்கில் வரணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திச்சுக்கணும். ராத்திரி படுக்கிறதேவே பிரார்த்திச்சுன்னு தான் படுத்துக்கணும். தூக்கத்திலேயே உயிர் எத்தனை பேருக்கு போகிறது. அது மாதிரி பகவானை பிரார்த்திச்சுக்கிறார், எனக்கு நீ தரிசனம் கொடுக்கணும். அழகான உங்கள் அம்மா தலையெல்லாம் ஒன்றிச்சு கொண்ட போட்டு வச்ச அந்த மயில் பீலியோட வாசனா திரவியங்கள் பூசி கஸ்தூரி திலகத்தோட காது பரந்தும் நீண்டதான கருண ததும்பிய கட்டாட்சத்தோட கர்ணிகார புஷ்பங்களோட மகர குண்டலங்களோட கழுத்தில் செயின் புலி நகம் வனமாலையோட புல்லாங்குழலோட த்விபுஜன திரிபங்கியான சரீரத்தோட இப்படி வேணுகானம் பண்ணி எனக்கு முன்னாடி தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல
பகவான் சொன்னான், நான் தர்ம உபதேசம்னு இவர்களெல்லாம் அழிச்சுன்னு வந்தது ஒரு வியாஜம். நான் வந்ததே உங்களுக்கு அப்படி தரிசனம் கொடுக்கறதுக்காக தான். எனக்கு இந்த தரிசனம் மட்டும் போகாது, இன்னும் பலதெல்லாம் என் மனசில் ஆசை இருக்குன்னார். என்ன சொல்லுங்கோன்னா உடனே பீஷ்மர் சொல்கிறார், அதுதான் பீஷ்ம ஸ்தவராஜம்னு பேர்.